ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் டேண்ட்ரஃப்கான ஒரு 4 ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் இருந்துகிட்டே இருக்கும். என்ன ஷாம்பு போட்டாலும் சரி, என்ன போட்டாலும் சரி போகவே போகாது. ஸோ டேண்ட்ரஃப் இருந்தாலே உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும், இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும். அது மென்னாக இருக்கட்டும் உமனாக இருக்கட்டும், நமக்கு ஒரு கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அது வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்டை வச்சு நம்ம எப்படி அதை ரெக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட் ரெமெடி என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ரெமெடி ரொம்ப சிம்பிளான ரெமெடி. எல்லாத்து வீட்லேயும் கோகோனட் ஆயில் இருக்கும், லெமனும் இருக்கும். கோகோனட் ஆயில் 2 to 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. லெமன் ½ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டனோ அதர்வைஸ் ஒரு ஃபில்லரோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் கழித்து அதுக்கப்புறம் ஹேர் பாத் எடுத்துக்கோங்க. இது நல்லாவே க்யூர் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு ரெமெடி பார்க்கலாம். செகண்ட் ரெமெடி என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இது எல்லாத்து வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பவுடர் தான், பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பேக்கிங் சோடாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் அதை ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃபை நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பேக்கிங் சோடாவை 1 டீஸ்பூன் அதர்வைஸ் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணி விட்டு நீங்கள் அதை ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி ஆக்கிட்டு நீங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் நல்லா அப்படியே விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேர்ட் ரெமெடி பார்த்துடலாம் வாங்க. தேர்ட் ரெமெடி ரொம்ப ஈஸிங்க. ஸோ ஃபெனக்ரிக் சீட் தான், மேத்தி தானான்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் வாட்டர் பேஸ்ட். அதாவது மேத்தி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டே நைட்டே நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு சோக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஓவர் நைட் நல்லா சோக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அரைச்சோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி பொது பொதுன்னு வரும். ஸோ இதை நீங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவரோ அதை 20 மினிட்ஸோ நீங்கள் வச்சு இருந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களோட ஹேரில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே க்யூர் பண்ணி கொடுக்கும். ஸோ இது நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடின்னு சொல்லலாம். ஹேர் நல்லாவும் க்ரோத், அதாவது பவுன்சி ஆகும் இந்த மேத்தி தானாவோட பேக்கு. அதனால் 1 ஹவர் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர்த் ரெமெடி பார்த்துடலாம் வாங்க. ஒன்றுமே இல்லைங்க, யோகட், அதாவது கேர்டு சூப்பராக உங்களுக்கு இதில் விட்டமின் சி இருக்குது. அது போக ஹேரை நல்லா உங்களுக்கு கிளென்ஸ் பண்ணி ஹேரில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துரும். வேணும்னா நீங்கள் இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் கேர்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நிறைய இருக்குது எனக்கு டேண்ட்ரஃப் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காட்டன் வச்சு நம்ம ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபை அப்படியே உங்களுக்கு க்யூர் பண்ணி கொடுத்துரும். சிங்கிள் வாஷ்லேயே உங்களுக்கு நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். மென் ஆர் உமன் 2 பேருமே இந்த ஹோம் ரெமெடிஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேண்ட்ரஃப் இருந்தாலே உங்களுக்கு நல்ல நிறைய இச்சிங் இருக்கும், பால்னஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.